ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப்போடைய அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப் வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் லோடிங் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு ரைட் ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்ன்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் பாஸ்வேர்டுன்ற இந்த பேஜில் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெரிஃபைடு இமெயில்னு சொல்லி இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்மளோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த இமெயில் ஐடி கொடுக்கோமோ அந்த இமெயில் ஐடிக்கு டிஜிட்ல பின்கோட் நம்பர் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கணும். டிஜிட் பின் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல தான் ஹெல்பர்ஸ் பீட் த ரோபோட்ன்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல தான் வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 2 பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேண்ட் பிக்சர் வந்து எந்த ஆங்கிள் இருக்குதோ அது கேட்க மாதிரி, ரைட் சைடில் இருக்கிற பிக்சரையும் வந்து அந்த ஆங்கிள் கேட்க மாதிரி டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு அந்த ரெக்டாரோ ரைட்டாரோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த வால் கிளாக் வந்து கரெக்டான டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் இது போல தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா 30 days ட்ரையலா இல்லை வந்து பே பண்ணி யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்குறாங்க. இதில் மேலே இருக்கிற க்ளோஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ட்ரை லேக்கர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிரைவசி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்க்ரீனில் டோன்ட் சென்ட் ஆப்ஷனல் டேட்டான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்க்ரீனில் க்ளோஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போதே வந்து இந்த இன்டர்ஃபேஸ் பேஜே வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.